ஒருத்தே என் மீது ஏதானம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தானம்மா அதோ வாராட்டி வாராட்டி விழுந்து ஒருத்தே என் மீது ஏதானம்மா அம்மம்மா ஏதேதோ செய்தானம்மா பொன்னோடே பொன்னாரே கண்ணோடே கண்ணாரே அதோ வாராட்டி வாராட்டி விழுந்து ஒருத்தே என் மீது ஏதானம்மா அம்மம்மா ஏதேதோ நல்லா ஊத்தி விடுறா வாயில ஊத்தி விடுறா. நான் கேட்டது இந்த டீ இல்லடா, ஆ, நான் சொன்னது இந்த டீ. இந்த டி வாடி போடியா. ஆ, டீ யார் நீங்க? எதற்காக வந்திருக்கிறீங்க? என்ன வேலைக்காக வந்திருக்கிறீங்க? யார புடிச்சு யோசனை கேட்க வந்திருக்கிறீங்க? வந்த உடனே வாடி போடிக்கிறீங்களே, பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா தெரியாதா? ஏமா என்ன நான் பாட்டுல வந்து செவனே நிக்கிறேன். செவரே நிக்கிறதுக்கு இங்க எதுக்கு வரணும்? வந்த உடனே ஒரு ஆம்பளை பையனை பார்த்து வாடா போலாங்கிறியே, ஆமா, போய் மப்பை உன்னை இப்படித்தான் சொல்லி கொடுத்து இங்க வளர்த்தாங்க. பாருங்க, மரியாதை கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல மரியாதை கிடைக்கும். சரிங்களா? வந்த உடனே எங்க அம்மா அப்பா சரியான முறையில வளர்க்கலைன்னு சொல்றீங்களே, சரியான முறையில வளர்க்கலைன்னு தெரியுதுல்ல, எதற்காக இந்த இடத்துக்கு வரணும்? தமிழோட பண்பாடு என்ன? உங்க அரண்மனைக்கு ஒருத்தர் வரணும்னு வச்சுக்க. வரட்டும். வரலாமா? மக்கள் பேசுத. உங்க அரண்மனைக்கு ஒருத்தர் வரணும்னு வச்சுக்க. வந்தவன என்ன பண்ணணும்? என்ன பண்றேன்? வாங்கள் அதை சாப்பிடுங்க, இல்ல இதை சாப்பிடுங்க, இல்ல பால் சாப்பிடுறீங்களா, இல்ல பழம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க கொடுக்குறவங்க ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைக்கு அழகு. அதை விட்டுப்பட்டு வந்த உடனே ஒரு ஆம்பளை பையனை பார்த்து வாடா போறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா, உனக்கெல்லாம் என்னவோ மரியாதை கிடையாது. எதுக்கு மரியாதை பேசி கொடுக்கணும்? முடிச்சிட்டீங்களா? நான் பேசி முடிச்சிட்டேன். பேசி முடிச்சிட்டீங்க. இப்ப நான் பேசலாமா? சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன கேள்வி? இவன் எதுக்கு ஆனத்தை போட்டாங்க? சரிம்மா, இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? நான் கட்டி காத்து வச்ச கோட்டை எங்கே? எல்லாம் போயிட்டாங்க. வீரப்பூர் படுவாளந்தே தூங்குங்க, எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. அப்ப நம்மளும் கோத்தையில பாத்திர வேண்டியது. சொல்லுங்க, என்னமோ கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன கேள்வி? அதான் கேட்டேன், நான் கட்டி வச்ச கோட்டை எங்கேம்மான்னு. கேட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? பேசணும். பேசி முடிச்சிட்டீங்களா? இங்கே நில்லுங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? என்றதானே பேசுறீங்க. நாங்க நின்னல. நான் யார்கிட்ட பேசணும்? பக்கத்துல நீங்க ஒரு தள்ளி நில்லுங்க. என்ன மரியாதை வேண்டியது கிடக்குன்னு கேட்டீங்கல்ல, வாங்க. அதாவது தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன? என்ன? முன்ன பின்ன தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், தெரியாதவர்களா இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம்? வாங்க, உட்காருங்க, என்ன வேலையா வந்திருக்கிறீங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா, அப்படிதானே கேட்போம். அதுதானே உலக வழக்கம். அதாவது பகல் நேரத்துல நீங்க வந்திருந்தீங்கன்னா தகுந்த மரியாதையை கொடுத்திருப்பேன். இந்த நேரத்துல வந்தா யாரா இருக்கும்? திருட்டு பயில. திருட்டு பயிலா தானே இருக்கும். திருட்டு பயிலுக்கு என்ன மரியாதை கிடக்குது? நீ கேட்கறதெல்லாம் சரியான கேட்கற. இப்ப வரலாறு மாதிரி வேலை வெட்டில பையன் இருந்தா வச்சுக்க, என்ன எந்த நேரத்துல வேணாலும் தேடி வரலாம். நான் வேலைக்காரன். என்ன வேலை? என்னோட வேலை தெரியுமா? என்ன வேலை? வேட்டையாடுறது. உனக்கு 1000 வேலை. நேரத்துல வேட்டைக்கு போயிருவேன். இரவு நேரத்துல தான் வீட்டுக்கு வருவேன். இந்த நைட் வேட்டைக்கு எந்த நேரத்துல அதாவது எந்த நேரத்துல நினைப்பு உண்டாகுதோ அந்த நேரத்துல தான் நான் தேடி வர முடியும். திருட்டு பையன்னு சொன்னேன். தெரியாம கேக்குறேன். திருட்டு பையன்னு சொன்னேன். சொல்லு, தொடாம பேச. அர்த்தத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. திருட்டு பையன் தான் நான் இல்லைன்னு சொல்லல. சொல்றீங்கல்ல. ஆனா உங்க வீட்டுல உள்ள பொன்பொருளை திருட வந்த திருட்டு பையன். வேற என்ன திருட வந்தீங்க? வரவராம மாதிரி உங்க வீட்டுல உள்ள பொன்பொருளை திருட வந்த திருட்டு பையன் இல்ல. வேற உன் மனசத்துல வந்த திருட்டு பையன். இது மாதிரி எத்தனை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க? மோசமான திருட்டு பையன். தெரியும். அப்பன மகளுக்கு
பேச விட்டு பேசணும்ல. உங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டும், 5000 வேலை இருக்கட்டும், அது எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க பகல் நேரத்துல வேலைக்கு போங்க, நைட் நேரத்துல வேலைக்கு போங்க. வேலை வெட்டி இல்லாதன்னு சொல்றீங்களே, என்னைய தேடி வர நீங்க யாரு? ஏன் பொண்டாட்டிகளை உரிமையில கூட தெரியும். இங்க பாருங்க, மரியாதை கெட்டு பேருன்னு சொல்லிட்டீங்க. எல்லாரும் மிதி வந்து சாவாங்க, நீ மிதி வாங்கி சாக போற. யாருக்கிட்ட? நீங்க வந்த விஷயம் மட்டும் என்னுடைய அண்ணன்மார்களுக்கு 7 பேருக்கு தெரிஞ்ச உங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் அவங்க அண்ணன் வேலை என்ன பண்ணுவாங்க? வெட்டி கொன்னே போடுவாங்க. நீங்க பாரு என்ன இங்க பாரு, வேலைக்கு உட்கார சொல்லு. யோ இங்க பாரு விளையம்மா இல்லையா? யோ விளையம்மா, உங்க அண்ணன் தம்பி 7 பேர் வந்தாலும் சரி, இல்ல 7000 பேர் வந்தாலும் சரி, அதுக்கு பயப்படுறாள் இந்த வெள்ளச்சாமி கிடையாது. இங்க பாருங்க, தைரியசாலி ஆம்பளையா இருந்திருந்தா, மீச வரைஞ்ச ஆம்பளையா இருந்திருந்தா எப்படி தெரியுமா வந்திருக்கணும்? பகல் நேரத்துல முன்பக்க வழியா வந்திருக்கணும். இரவு நேரத்துல திருட்டு போயிடாட்டம் பின்பக்க வழியா வந்துட்டு இல்லாத சவுடெல்லாம் பேசுறியே, நீல ஆம்பளையா? பகல் நேரத்துல முன்பக்க வழியா வந்திருக்கணும். இரவு நேரத்துல பின்னாடி வழியா வந்துட்டு இல்லாத சவுடால் பேசுறீங்க. நீல இரவு நேரத்துல பின்னாடி வழியா வர்றேன்னு சொல்ற. ஆமா, இரவு நேரத்துல என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? முன்வாச கதவை பூட்டி வச்சிருப்பாங்க. எல்லா வீட்லயுமே பின்வாசலும் பூட்டி தான் இருக்கும், முன்வாசலும் பூட்டி தான். பூட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா? எதுக்கு பூட்டி? ஒன்னே மாதிரி திருட்டு பையல் வந்துட கூடாதுன்றதுனால. இப்ப வந்து சொன்னீல்ல என்னன்னு, ஏதோ வந்து பூந்துரும்னு. ஆமா, அது மாதிரி இல்ல. எதனால பின்னாடி வந்தனா, என்னன்னு, முன்வாச கதவை பூட்டி வச்சிருப்பாங்க, பின்வாச கதவையும் பூட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, அதனால செவர் ஏறி தாண்டி குதிச்சு வந்தேன். செவர் ஏறி தாண்டி குதிச்சு என்னைய பாக்குறதுக்கு நீங்க யாரு? என்ன தெரியலையா? யாருனே தெரியல. உன் புருஷனா? ஏய், கொன்னே போக மாட்டேங்குங்க. 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறேன். நீ 10 லட்சத்துல கூட கடன்ல இருக்கு, எனக்கு தேவையா? என்ன கல்யாணத்துக்கான கடனே கட்டி முடிக்கல. கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்புறம் இந்த இடத்துக்கு யாரை தேடி வந்துருக்கீங்க? உன்னையே தேடிதான் வந்தேன். என்னைய தேடி வர நீங்க யாரு? உன்னையே தான் கல்யாணம். என் அத்தை மகனால மாமன் மகனால சொந்தக்கார பயலா? வெள்ளமலை காட்டுல மறுபடி பேர் கிச்சு கிச்சு தமிழ் விளையாட்ட கிச்சு கிச்சு விளையாட தாம் விளையமா நான் இல்லங்க, அது வேற விளையமா இருக்கும். வேற விளையமாவா? நல்லா நினைச்சுப்பாரு. என்னன்னு, அந்த வயசு அறியாத பருவத்துல இருக்கும் பொழுது அப்படியா அந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வேட்டைக்கு வருவேன். எந்த வெள்ளமலை காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு வரணும், அந்த வெள்ளமலை காட்டுக்கு நீ வெள்ளாடு ஓட்டு வருவேன். வாழ்ந்தால் 20 வாழ்வும், செத்தால் 20 சாகம் என்று அந்த மதுரை மீனாட்சமன சாட்சியை வச்சு சத்தியம் கொடுத்தியல்லடி. என்ன இதற்கடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? நல்லா பார்த்து சொல்லுங்க, நான் தான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த வெள்ளையம்மா. வரலாமா? ஒருவேளை உங்க அம்மாவாதான் இருக்குமோ? வேலை பார்க்க வந்தியா? நீதாமா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த? நான் இல்லைங்க, எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த பொம்பளை பிள்ளைய இப்படிதான் வரலாமா? சுத்தப்பட்டு கடிக்க வைப்பாளுங்க. இன்னைக்கு நீதான் முக்கியம் பாளுங்க, நாளைக்கு அவங்க ஐயப்ப முக்கியம்னு டாட்டா காட்டிட்டு போயிடுவாளுங்க. அப்படியா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா பொம்பளை பிள்ளைய பத்தி? ஐயோ, 5 வருஷம் கல்லுல இருந்தா எடுத்தாருங்க, கொன்றுவோம் வெள்ளச்சாமி. இந்த மேடையில சரியான பருவத்துல பார்த்தது 15 வருஷம். அடி அடிச்சிருடா என் பேர் சொல்லு. 15 வருஷம் தெரிஞ்சு வந்திருக்க, இன்னமும் என் வெள்ளையம்மாளை ஞாபகம் வச்சு. உங்க பேர் என்னங்க? இந்த 15 வருஷத்துல என்னை மறந்துட்ட பாத்தியா? உங்க பேர் என்ன? வெள்ளச்சாமி. என் பேர் தெரியாம கேக்குறேன். வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி என்ன அண்ணனா? அதாவது ஊருக்கு நம்ம நாடகம் ஆட போறோம். நேத்து ஒரு ஊரு, இன்னைக்கு நம்ம ஊரு, நாளைக்கு வேற ஊரு, நாளை கழிச்சு வேற ஊரு இல்லையா? என்னைக்குமே அதாவது நம்ம எல்லாம் வந்து பொதுவான மனிதர்கள், நல்லதை மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வந்திருக்கோம் இல்லையா? எடுத்துக்காட்டா மட்டும்தான் சொல்ல வந்திருக்கோம். என்னைக்குமே பெண்களையும் குறை சொல்லாதீங்க, ஆண்களையும் குறை சொல்லாதீங்க, சரியா? இருங்க, பேச விட்டு பேசணும். என்னைக்குமே எந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே நான் தவறா பேச மாட்டேன். ஏன்னா பெண்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான். இப்பதானே சொன்னேன், பெண்களை நம்பாதீங்க. பெண்களை எப்போதுமே பெண்களை வந்து தெய்வமா மதிக்கக்கூடியது நான். ஏன் சொல்ல வரேன்னா, பூசணிங்க சோத்துல மறைக்கிறது மாதிரி ஒரு சில பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனாலதான் ஊர் உலகமே கெட்டு போய் கிடக்குது. இந்த இடத்துல யார் நிக்கிறது? நான் ஒரு ஆள் தானே நிக்கிறேன். பேசணும்னா என்னைய மட்டும் பேசணும். அப்ப நான் என்ன கேட்டேன்? சரியா? நான் கேட்டேன் பேசணும், பேசணும், சரியா? ஊர்ல உள்ளவங்க நீ பேசிருக்குது நம்ம 2 பேத்துக்கும். நீயே பெண்கள் எல்லாத்தையும் தப்பா பேசக்கூடாது. இப்ப என்ன சொன்னீங்க? பொம்பளை பிள்ளைங்களே அப்படித்தான் நம்ப கூடாது நீங்க இல்லையா? ஒரு
பிள்ளைய நம்ப கூடாதுன்னா உன்னையே தான் சொன்னேன். இருங்க. பொம்பளை பிள்ளைங்க உன்னைய மாதிரி பொம்பளை பிள்ளைய நம்ப கூடாதுன்னு நல்ல மனுஷன். நீ பொம்பளை பிள்ளைய சரியா? என்ன கேக்குறேன் நல்லா காதுல வாங்கி நான் ஒரு சொல்ல கேளு. நீ பொம்பளையா? பேச வந்திருக்கே என்ன விஷயமா வந்திருக்கீங்க இந்த பொம்பளையா இடத்துல? பொம்பளையா? சத்தம் பார்த்தா பொம்பளை இருந்து கிளம்ப முடியா பண்ண ஆம்பளை கிளம்ப முடியா? பொம்பளை பிள்ளைங்களே நம்பாதீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இவர் தப்பிக்க பாக்குறாரு. அதாவது சொல்ல வர கருத்தை கேளுங்க சரியா? என்னைக்குமே பேச்சுல நான் தான் பெரியான்ற மாதிரி பேசிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல. ஆஹா அப்படியா? இந்த சவுண்ட் விட்டு பேசணும்னா நம்ம தான் பெரியாள் நினைச்சிட்டு பேசக்கூடாது. பேசுறதுல விஷயம் இருக்கணும். யாரா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? பெண்களை வந்த உடனே குறை சொல்றீங்களே, நீங்களா ஊருக்கு நாடகம் ஆட போறீங்க. என்னைக்குமே பெண்களையும் குறை சொல்லணும், ஆண்களையும் குறை சொல்லக்கூடாது தெரியுங்களா? இப்ப என்ன கால சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது? வாழ தெரியறவங்களுக்கு வாழ்க்கை அமைய மாட்டேங்குது. வாழ்க்கை அமைஞ்சா வாழ தெரிய மாட்டேங்குது இல்லையா? அதாவது அவரவர் சூழ்நிலையில இருந்து பார்த்தா மட்டும்தான் அவரவர் கஷ்டம் தெரியும். வந்த உடனே பெண்களை நம்பாதீங்க, ஆண்களை நம்பாதீங்கன்னா நான் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல சரியா? பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் வரல. என்னைய பேசுறீங்களா? இந்த இடத்துல என்னைய மட்டும் தான் பேசணும் ரூல்ஸ். சரிங்க. பொம்பளை பிள்ளைங்களே இப்படிதான் அப்படின்னா என்ன அது அர்த்தம்? சரி, அவரவர் சூழ்நிலை இருந்து பார்த்தா தான் சரின்னு சொல்றீங்க. ஆமா அதாமா நியாயமான விஷயம்யா. நான் எப்படியே பேசுறேன், நான் எப்படியே பேசுறேன். நல்ல பொம்பளை பிள்ளை அநியாயமா பேசுறாரு. அருமையான கேள்வி கேட்டேன். சொல்லுங்க. கால சூழ்நிலை எப்படி? அவரவர் சூழ்நிலை இருந்து பார்த்தா மட்டும்தான். அவரவர் சூழ்நிலை இருந்து பார்த்தா மட்டும் தெரியும். நிச்சயமா. அவரவர் சூழ்நிலை எப்படி ஆம்பளை போயிட்டு இருக்கு அப்புறம் ஏமாத்தி வாங்கி தின்னு போட்டு நாளைக்கு அதாவது வெள்ளச்சாமினே, அண்ணே உங்களை யாரோ ஏமாத்திருக்காவோ உங்க அனுபவத்தை இங்க வந்து எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணே உங்க அனுபவத்தை கேட்க நாங்க இங்க வரல. ஏமாத்திருக்கேன் நீ சொல்றீல்ல, நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இப்ப நீங்க தானே சொன்னீங்க. உன்னிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அப்ப ஏமாத்துற உன்னையே தான் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா உன்னைய மாதிரி ஏமாத்துற பொம்பளை பிள்ளைகளை நம்பவே கூடாது அப்படின்னு இருக்கணும். இந்த பொம்பளை பிள்ளைங்களே அப்படிதான்ப்பா அப்படின்னா என்ன கேள்வி? என்ன கேள்வி இது நான் கேக்குறேன். அதுதாமா சொல்றேன். உனக்கு காது உண்மையாலுமே கேட்காதாமா? இவர் என்ன முட்டாளாயா? கொஞ்சமாச்சும் அறிவு இங்க பாருங்க, வளவளன்னு பேசக்கூடாது. யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க? உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்குதாங்க. இல்ல கொஞ்சோண்டு தர்றீங்களா? நான் தான் பொம்பளை பிள்ளைன்னு சொல்றேன். எல்லா பொம்பளை பிள்ளையும் பேச மாட்டேன். உன்னை மாதிரி ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டு போறாங்க பாரு, அந்த பொம்பளை பிள்ளைய தான் பேசுன்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் மேடையில என்ன பொம்பளை ஊர்ல அடிவாங்க வைக்கிறது. கொஞ்ச நேரத்துல பேச்ச மாத்துறீங்களே. நல்லா கேம் விளையாடுறீங்க, பரவாயில்ல. யாரு நீங்க சொல்லுங்க. அடிபட்டாலும் பிடிபடாதா? இந்த பழமொழி வந்து எதுக்கு சாருமா? உங்களுக்கு தப்பிச்சு ஓடி போயிருவேன். எதுல எல்லா விஷயத்திலுமே அனுபவப்பட்டிருக்கோம்ல நாங்க. யார் நீங்க சொல்லுங்க. யாருன்னு கேக்குற? இத நீ முன்னாடியே சொல்லியிருந்தேன்னு சொல்லியிருப்பேன். முன்னாடில இருந்து நான் யார் யார் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாரா கேட்ட? இவ்வளவு தூரம் வந்து இப்ப இதுதான் சொல்லுங்க. அடி வெள்ளையம்மா 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 வெள்ளையம்மா, நீ ரொம்ப விவரமான வெள்ளையம்மா, ரொம்ப விவரமான வெள்ளையம்மா. நீ வெள்ளச்சாமிய பார்த்ததுண்டா? ஏபி குணசேகரனை பார்த்ததுண்டா? ஏ வீரக்கதை கேட்டதுண்டா? அந்த பூதிக்காளி வீரக்கதை கேட்டதுண்டா? நீ பூதி பெட்டிய பார்த்ததுண்டா? இந்த சுத்துவத்திய பார்த்ததுண்டா? என்னப்பா பூணு பூணு அமைக்கிட்டு இங்க பள்ளியில் வாங்கடா? என்ன பள்ளியில் இல்லைங்க, நம்ம சமயபுரத்து டோல்கேட்ல வாங்கினது. 600 ரூபாய்க்கு பையனே. நீ தாண்டா நீதாண்டா ராஜபாத்திர. நமக்கு ஒரு மகமரப்பா, நமக்கு ஒரு மகமரப்பா, சொல்லி வை, இவன் கதைய சொல்லி வை. அவன் புலியாக மாறிடுப்பா, காத்து புரட்டி வச்சிட போறேன். இந்த பூலகத்தை ஆண்டிடுவா, இந்த உலகத்தை ஆண்டிடுவா. கண்ணாள தேசத்துல கள்ளமாக பெற்றெடுத்த
வயசுல ஆசை வச்சேன் தெரியுமா? எந்த வயசுல? எந்த வயசு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அடி 5 வயசு பெண் மனசு ஆசை வச்சவண்டி வெள்ளச்சாமி ஆசை வச்சவண்டி அடி 5 வயசு 5 வயசு ஆசை வச்சவண்டி ஆசை வச்சவண்டி அடி உள்ள பள்ள காட்டுக்குள்ள பறி கொடுத்தனடி என் மனச பறி கொடுத்தனடி இல்லாமல காட்டுக்குள்ள பறி கொடுத்தவண்டி மனச பறி கொடுத்தவண்டி உணர்ச்சி மனசுல பல கொண்ட நினைச்சு மனசுல பல கொண்ட கட்டிவண்டி உணர்ச்சி மனசுல பல கொண்ட அதுல மார்க்கெட்டில என் மனச பறி கொடுத்தனடி உயிர் உள்ளவரை என்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டு வெள்ளையம்மா நீ விரியே மாட்டேன் என்று இல்லையம்மாடி விரிய மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செஞ்சியடி எனக்கு சத்தியமோ செய்தியடி மதுரை மீனாட்சி வாசலில மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி அவரன்னா இந்த வெள்ளச்சமி அவகத்தானா உனக்கு இப்ப கூட வெள்ளையாடி உனக்கு எப்பத்தான் வருமோடி மருதாணி இளவரிக்கம் மருதேசம் போனவளே மனசோட அவரக்கம் இந்த தாய் கையோட பார்த்தா பரிகாரம் அத்தரிசி பாயாசம் உச்சாயிரீர் குருவட்டி போய் என்ன பிடிச்சதுன்னா இறுதி கோடிகள் ஆசை எழுத்தாரோ மருதாணி இளவரிக்கம் மருதேசம் மனசோட அவரக்கம் இந்த தாய் அடி வந்த தாய் இப்ப வாட்ச நாதா வெள்ளச்சாமி தெரியுதா இல்ல தெரியலையா? இங்க பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் சத்தியம் பண்ணதா சொல்றீங்கல்ல, நீங்க தான் வெள்ளச்சாமியா இருந்தா எனக்கு ஆசைப்பட்ட பொன் பொருள்லாம் சரியான முறையில எடுத்து சொல்லிவாங்க. நீங்க தான் வெள்ளச்சாமின்னு ஏத்துக்கிறேன். ஏமா சின்ன வயசுல வாங்கிட்டு வந்த பொன்பொருளா சொல்லிட்டு நான் தான் வெள்ளச்சாமி ஏத்துக்கிறியா? நிச்சயமா. அடி வண்ண முகத்துக்குத்தா வெள்ளையம்மா நான் வட்ட பொட்டு வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா உன் கை வளையல் எப்படி வாங்கிட்டு வந்தேன்? கை நிறைய ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அதை உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் எங்க இருக்கேன்? வெளியில இருக்குல்ல? இங்க இருக்கேன் இல்லையா? ஆ. அரண்மனையில இருக்கேன். ம். என்னை பாக்குறதுக்கு இங்க தானே வந்திருக்கீங்க? ஆமா. இங்க தானே கொண்டு வந்திருக்கணும். அம்மா பொம்பளை பிள்ளைகிட்ட எப்பவுமே எடுத்து காட்டணும்னு வச்சுக்கவே ஆ. நல்லா இருக்காது. அப்படியா? மெதுவா எடுத்து காட்டினாதான் நல்லா சரி இருக்கும். சொல்லுங்க, இன்னும் என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? எங்க என்ன வாங்கிட்டு தெரியுமா? அடி அருப்பு கொட்ட கருப்பு சேலை ஆசையாக வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. முன்னேறி பணவழக்க வெள்ளையம்மா நான் மருதமழை வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. நான் தான் பாருங்களேன், நீனே ஏன் சுத்தம் பண்ண பாருங்க. நீ பாடுற பின்பாட்டு நான் மேனி வளர்க்க மறுநாடி ஆடுதுன்னா உடம்புறமா தேய்ச்ச முடியும். ஆமா தேய்ச்சி விடு அடி மேனி பணம் வளர்க்க வெள்ளையம்மா நான் சப்பாது வாங்கி வந்தேன் வெள்ளையம்மா. ஏண்டா
அழகா தம்பி காதுல என்ன கேக்குதா ஆ? பக்கத்துல நோண்டி மேனின்னு சொல்றீங்க. மேனினா வந்து உடம்பு, அதனால மேனி பல வளர்க்கன்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? உன் காலம் எப்படி கட்டுச்சு? கும்பிட்ட பொருள் உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் மறந்துட்டேன். என்ன யாருன்னு கேட்கிறேன்? மறக்கத்தான் முடியுமா? சண்டாளி பண்ண மறக்கத்தான் தோணுமா? மறக்கத்தான் முடியுமா? சண்டாளி உள்ள மறக்கத்தான் தோணுமா? மறக்கத்தான் முடியுமா? சண்டாளி என்னைய மறக்கத்தான் தோணுமா? மறக்கத்தான் முடியுமா? சண்டாளி உள்ள மறக்கத்தான் தோணுமா? குடிச்சு அழைக்கிறேன், என் குடும்பத்தை மறக்கிறேன். பிடிச்சு அழைக்கிறேன், என் குடும்பத்தை இழக்கிறேன். தினம் நினைச்சு தவிக்கிறேன், என் நிம்மதியே இழக்கிறேன். நினைச்சு தவிக்கிறேன், தினைய நிம்மதியை இழக்கிறேன். இதெல்லாம் யாரால? தங்க பொண்ணு நினைச்சு தானே தனியா தவிக்கிறேன் அடி. நினைச்சு தானடி, ஓ, தனியா தவிக்கிறேனடி. நினைச்சு தவிக்கிறேன், நிம்மதியை இழக்கிறேன். குடிச்சு அழைக்கிறேன், குடும்பத்தை மறக்கிறேன். இதெல்லாம் யாரால? தங்க பொண்ணு, தங்க பொண்ணு, தங்க பொண்ணு நினைச்சு தானே தனியா தவிக்கிறேன் அடி. ஆவார காட்டுக்குள்ள அசையாத பேசுவேன், ஆசைப்பட்டு பேசவுண்டா எட்டி எட்டி போறியடி. தங்க பொண்ணு, தங்க பொண்ணு, தங்க பொண்ணு நினைச்சு தானே தனியா தவிக்கிறேன் அடி. அப்படி ஆசையா வாங்கிட்டு வந்த பொன்பொருள்லாம் மறந்துட்டா என்ன யாருன்னு கேட்கிறேன்? இங்க பாருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்துக்கு இவ்வளவு தைரியமா தில்லா வரக்கூடிய ஒரே வெள்ளச்சாமியில மட்டும்தான் முடியும்னு. அப்ப முன்னாடியே நான் தான் வளர்த்தேன். சும்மா இவ்வளவு நேரம் ஒரு சோதனை தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி. அறியாத பருவத்துல இந்த பாட்டுக்கு ஆண்டி அன்பல் பிரத்திக்கு ஒரு பிரத்தி அண்ணன் கிணறு சார்பாகவும் எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நாங்கள் நன்றி கலந்துட்டு வணக்கம். அதாவது அறியாத பருவத்துல வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும், செத்தாலுமே இருவருமே ஒருவராக சாகணும். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில அப்ப நான் தான் வெள்ளச்சாமி தெரியுது. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? முன்னாடி நான் தான் வெள்ளச்சாமி தெரியுமா? வாங்க, உங்களை தெரியாம இருக்குமா? வந்த உடனே சும்மா ஒரு சோதனை தான் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, அப்பவும் போல இப்பவும் இருக்கிறீங்க, இப்பவும் போல எப்பவுமே இருக்கணும் இல்லையா? சொல்லுங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுத்தீங்க இல்லையா? இப்பவும் நான் பெரிய பிள்ளை, நான் இப்ப என்ன கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? எல்லாம் வாங்கி தருவாரு. என் நெஞ்சு குழி பக்கத்துல சாமி தூர ஓ பச்சத்தாணி தொங்க வேணும் சாமி தூர. ஒழுங்கு கோழி பக்கத்தில வெள்ளையம்மா, என் முண்டக்காரி தொங்குமாடி வெள்ளையம்மா. ஒத்தையால என் கையால தாலி வாங்கி வெள்ளையம்மா, என் கழுத்துல கட்டி வண்டி வெள்ளையம்மா.
என்ன சொல்றீங்க? அப்படியே கட்டவில்லையம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, என் மேல வச்ச பாசம் காதல் இருந்து உன் மேல எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? சொல்லிருங்க. அடி சூழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே, அந்த வாழத்தொப்புக்குள்ள என்ன வசியம் என்னவளே, அப்படியே வளர்ச்சி போட்டவளே. வீணா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மனசு நிற்பவரே. அப்படியே வளர்ச்சி போட்டவளே. வீணா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, மானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே, அப்படியே மனசு நிற்பவரே. வெள்ளக்கா பிஞ்சு போல இருந்தவளே, சுண்டக்கா வத்தல போல ஆக்கியே. வெள்ளக்கா பிஞ்சு போல இருந்தவளே, சுண்டக்கா வத்தல போல ஆக்கியே. கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணடிச்சு, என்ன கணக்காக கண்ணை வச்சு அமர்த்தியே. என்ன கணக்காக கண்ணை வச்சு அமர்த்தியே. சோழக்குள்ளக்குள்ள என்ன சொக்க வச்சவளே, இந்த வாழத்தொப்புக்குள்ளே என்ன வசியம் என்னவளே, அப்படியே வளர்ச்சி போட்டவளே. உன்னை கேட்கும் போது முடங்கியே, என்ன சொல்லுவீங்க?
பாசம். இருவரும் இப்படியெல்லாம் பாசம் வச்சிருந்தாலும் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா உங்க அண்ணன் தம்பி 7 பேர் நம்மளை தேடி வந்துருவாங்க. நிச்சயம்தான் சுவாமி. அதனால நீ எங்க வர தெரியுமா? எங்க வரணும்? கருப்பாய் கட்டி வச்ச கல்லு கட்ட ஊர்ல கருகாமல் உள்ள ஒத்தகண்ட வளத்துக்கு யாரும் இல்லாத நேரத்துல வந்துடுறியா? அப்படி ஆகட்டும் சுவாமி. எப்படி வரணும்? ஒத்தகண்ட பாலத்தில ஊரடங்கோ சாமத்தில ஒத்தகண்ட பாலத்தில ஊரடங்கோ சாமத்தில உண்டியாக சந்தி போனாய் உண்டியாக சந்தி போனாய். ஏன் நீ நம்பி வர மாட்டே? ஐயோ, நீ ஏன் சின்ன வயசுல இருந்து குடியார பையன் தன்னந்தனியா ஒத்தக்கண்ண பாலத்துக்கு வர சொல்லி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா? உறவு மேல ஆசைப்பட்டா உன்னுடைய தொட்டிருப்பேன். உறவு மேல ஆசைப்பட்டா உன்னுடைய தொட்டிருப்பேன். மனசு மேல ஆசை வச்சேன். வெள்ளையம்மா மனசு எங்க மாட்டாயோ கூடி. நீங்க இல்லாமையா மனசில ஆசை இல்லைன்னா அட்டகட்டி போயே இருப்பேன். மனசில ஆசை இல்லைன்னா அட்டகட்டி போயே இருப்பேன். குதிரவட்டை நினைச்சிருப்பேயா? வெள்ளையம்மா உன் கூடவே வந்தேன். அடிவத்த கண்ணு பாலடி வந்தேடி கண்ணே அடிவந்த வெறும் வெள்ளையம்மா. உயிர் பணைய வச்சே நான் ஓடி வர வெள்ளையம்மா. வெள்ளையம்மா இந்த ஒத்தகண்ண பாலத்துல இருக்கிறத யாரோ ஒருத்தர் பார்த்துட்டேன். அது வேற யாரும் இல்லைங்க. கல்யாணம் பண்ணா என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எங்க அரண்மனை இப்போ உப்பு போடுற உப்பு செட்டியாரு சரி. 99 வயசு வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நான் அவருக்கு கிடைக்கலன்ற ஒரு கோபத்துல என்னுடைய அண்ணன்மார்கிட்ட சொல்லி என்னுடைய அண்ணனை தேடி வருவதற்கு நம்ம வேற எங்காவது புறப்படலாமே சுவாமி. வெள்ளையம்மா, அந்த உப்பு சட்டியார் போய் உங்க அண்ணன் தம்பி 7 பேரை சொல்லி நிச்சயம் தான் உங்க சுவாமி. அண்ணன் தம்பி 7 பேரை தேடி வர்றதுக்குள்ள அதை தெரிந்து பார்த்தா ஐயா பாண்டியமணி ஆலயம். பார்த்தேன் அந்த சுவாமி. பாண்டிய ஆலயத்துக்கு சென்று வெறும் அப்படியே ஆகட்டும் சுவாமி. பிறந்த இடமும் மலையாளம் பாண்டி மலையாளம்